நண்பர்களுக்கு வணக்கம். பிஎட் படிப்பு முதல்ல அதுக்கான படிப்பு காலம் ஓராண்டா இருந்தது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்சிடிஎஸ் அமைப்பு பிஎட் படிப்பு படிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள் காலமா நிர்ணயிச்சாங்க. இது 2015ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 படி பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த 4 ஆண்டு கால படிப்பை அறிமுகம் செய்வதாக ஆசிரியர் கல்விக் குழுமம் அறிவிச்சிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய கல்வியாண்டு முதல் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளாக இருந்த பிஎட் படிப்பு நடத்த கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்படாது எனவும், அதே மாதிரி 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட் படிப்புகளுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும் எனவும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிவிச்சிருக்கிறாங்க. 2024 2025 கல்வி அமர்வு முதல் 4 ஆண்டு சிறப்பு பிஎட் ஆனது தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 விதிகளின்படி அங்கீகரிக்கப்படும் எனவும் அறிவிச்சிருக்கிறாங்க. புதிய 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட் திட்டம் மாணவர்களுக்கு 1 வருடத்தை சேமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பிஎஸ்சி பிஎட்டு, பிகாம் பிஎட்டு, பிஏ பிஎட் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கல்வியியல் கல்லூரிகளில் 4 ஆண்டு பிஎட் படிப்பை நடத்த உயர்கல்வித்துறை அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. இதற்கான சுற்றறிக்கையும் பார்த்தீங்கன்னா அனைத்து கல்வியியல் கல்லூரிகளுக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. 4 ஆண்டு பிஎட் ஆனது பார்த்தீங்கன்னா கல்வியியல் பற்றிய பரந்த புரிதலையும், கல்வி பாடங்களில் வலுவான அடித்தளத்தையும், மேம்பட்ட கற்பித்தல் திறனையும், கல்வி ஆராய்ச்சி, குழந்தை உளவியல் மற்றும் கல்வி தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் மேம்பட நிபுணத்துவம் உள்ளிட்ட பல நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. இதன் மூலம் இனிவரும் காலகட்டங்களில் கல்வியியல் கல்லூரிகளில் 4 ஆண்டு பிஎட் படிப்பு நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சிருக்குது.